இன்னைக்கு நம்ம வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் பார்க்க போகிறோம். ஆர்ஆர்பி குரூப் டி, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, பிசி எல்லாத்துக்குமே இது உதவும். ஓகேங்களா? குரூப் டி படிக்கிற தமிழ் மீடியம் பசங்கள்லாம் வந்து இதை யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சிஜிஎஸ் முறையில் விசையின் அலகு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைன். ஓகேங்களா? சிஜிஎஸ் முறையில் விசையின் அலகு என்னன்னு பார்த்தீங்கன்னா டைன். அதிர்வெண்ணின் அலகு ஹெட்ஸ். அதிர்வெண்ணின் அலகு வந்து என்னன்னா ஹெட்ஸ். ஓகேங்களா? பின்வரும் பின்வருவனற்றுள் அளவு மற்றும் அளவீட்டு அலகுகளில் எது தவறானது அப்படின்னா அழுத்தம் மற்றும் நியூட்டன். திறனுக்கு வந்து வாட் தான் ரைட்டானது, அதிர்வெண்ணுக்கு ஹெச் தான் ரைட்டானது, ஆற்றலுக்கு ஜூல் தான் ரைட்டானது. ஆனால் அழுத்தம் ப்ரெஷருக்கு வந்து நியூட்டன் ரைட்டானது கிடையாது. ஓகேங்களா? அழுத்தத்துக்கு நியூட்டன் கிடையாது. அதனால வந்து இதுதான் தவறானது. தூண்டப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா வி வோல்ட். தூண்டப்பட்ட மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன வி. இப்படியும் கேட்கலாம், வின்னு சொல்லி ஷார்ட்டாகவும் கேட்கலாம், அதுமாதிரி வோல்ட்டுன்னு கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கான ஃபார்முலாஸ் இதே மாதிரி ஷார்ட் சிம்பிள்ஸ் எதாக இருந்தாலுமே பார்த்துக்குங்க. சரிங்களா? தடைத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன? தடைத்திறனின் எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா ஓம் அண்டு மீட்டர். தடைத்திறனின் எஸ்ஐ அலகு ஓம் அண்டு மீட்டர். மின்தடையின் எஸ்ஐ அலகு எதற்கு சமம் அப்படின்னா வோல்ட் அண்ட் ஆம்பியருக்கு சமம். மின்தடையின் எஸ்ஐ அலகு இதற்கு சமம். எதுக்குன்னா வோல்ட் அண்ட் ஆம்பியர். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். அலகு என்பது என்ன அப்படின்னா அலகு என்பது எதையாவது அளவிடுவது தொடர்பாக அறியப்பட்ட அளவு. அலகு என்பது எதையாவது அளவிடுவது தொடர்பாக அறியப்பட்ட அளவு. பின்வருவனவற்றில் ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு எது? கேண்டிலா. ஓகேங்களா? ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. மின்சாரத்தின் சர்வதேச எஸ்ஐ அலகு என்றால் என்ன? மின்சாரத்தின் எஸ்ஐ அலகுனாலும் ஒன்று தான், மின்சாரத்தின் சர்வதேச எஸ்ஐ அலகுனாலும் ஒன்று தான். சர்வதேசனா நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடு மட்டும் தனியாக சொல்ல போகிறது இல்லை. அதனால் சர்வதேசன்றத ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வேர்டை கொடுத்து கொஞ்சம் நம்மளை குழப்புவாங்க, வேற ஒன்றும் இல்லை. மின்சாரத்தின் எஸ்ஐ அலகு அப்படின்னா ஆம்பியர். பின்வருவனவற்றில் கால், அங்குலம் மற்றும் முற்றம் போன்றது எது? இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது. பின்வருவனவற்றில் கால், அங்குலம் மற்றும் முற்றம் போன்றது எதனோட தொடர்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைல். கால், அங்குலம், அரை இதெல்லாம் வந்து ஒரு மீட்டர் கணக்கில் வருதுல்ல. பவுண்டுனா வெயிட்டில் வந்துடும். குவார்ட்லாம் அதில் சம்மந்தமே கிடையாது. கிராமு வெயிட் கணக்கில் வந்துடும். குவாட் அப்படின்னா அதில் மைல்ன்றது தான் வந்து ஒரு தூரத்தை வரும். ஓகேங்களா? அப்படின்னும் போது இது இதோட தொடர்புடையது. nm⁻² என்பதின் சர்வதேச எஸ்ஐ அலகு என்ன? அழுத்தம். நியூட்டன் பவர் மீட்டர் ஸ்கொயர் மீட்டர் நியூட்டன் பவர் nm⁻². நியூட்டன் மீட்டர் பவர் -2 என்பது சர்வதேச எஸ்ஐ அலகு என்ன அப்படின்னா அழுத்தம். அழுத்தம். ஓகேங்களா? ஒளியாண்டு என்பது தொலைவு. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஒளியாண்டு என்பதின் அலகு என்ன அப்படின்னா தொலைவு. சமதள கோணத்திற்கான அலகு ரேடியன். சமதள கோணத்திற்கான அலகு சமதளமா அதான் வந்து ரேடியா வைக்க முடியும். ஓகேவா? மேடு படத்தில் ரேடியா வைக்க முடியாது, மேலும் கீழே ஊந்துடும். அதனால சமதள கோணத்திற்கான அலகு வந்து ரேடியன். எஃப்பிஎஸ் அமைப்பு எந்த நாட்டுடன் தொடர்புடையது அப்படின்னா பிரிட்டிஷ் அப்படின்னு சொல்லலாம், இல்லை இங்கிலாந்து அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? பிரிட்டிஷ், இங்கிலாந்து. ஓகேங்களா? இங்கிலாந்துல இருக்க பிரிட்டிஷ் எந்த நாட்டுடன் தொடர்புடையதுன்னா இங்கிலாந்து அல்லது பிரிட்டிஷ். ஓகேவா? அடிப்படை அலகுகள், பெறப்பட்ட அலகுகள் இவை இரண்டையும் டேஷ் அமைப்பு என்பர் அப்படின்னா அலகுகளின் அமைப்பு என்பர். அடிப்படை அலகுகள், பெறப்பட்ட அலகுகள் இவை இரண்டையும் அலகுகளின் அமைப்பு என்பர். ஓகேங்களா? திடக்கோணத்தின் அலகு ஸ்டெராடியன். ஓகேங்களா? திடக்கோணத்தின் அலகு வந்து ஸ்டெராடியன். ஸ்டெராடியன். திடக்கோணத்திற்கான அலகு வந்து என்னன்னா ஸ்டெராடியன். ஓகேங்களா? சமீபத்தில் எந்த ஆண்டு எடைகள் மற்றும் அளவீடுகள் திருத்தப்பட்டது? சமீபத்தில் எந்த ஆண்டு எடைகள் மற்றும் அளவீடுகள் திருத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு. சமீபத்தில் எந்த ஆண்டு எடைகள் மற்றும் அளவீடுகள் திருத்தப்பட்டதுன்னா 2018ஆம் ஆண்டு. பிஐபிஎம் விரிவாக்கம். பிஐபிஎம் இருக்குல்ல, அதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா சர்வதேசனாலும் பன்னாடு அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம். ஓகேங்களா? பிஐபிஎம் அப்படின்னா சர்வதேச, அப்படி இல்லைன்னா பன்னாடு எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம். சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம். ஓகேங்களா? இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பன்னாடு எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம் இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் என்னடா சர்வதேசம் நம்ம படிச்சோம்ன்ற மறந்துடுறீங்களா? ரெண்டுமே கொடுத்துக்க. சர்வதேசம், பன்னாடு ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா?
பன்னாடுனா எல்லா நாடுன்ற மாதிரி பல நாடுகளோட எல்லா அதாவது எல்லா நாட்டோடையும் சர்வதேசம்னா சர்வதேசம் எல்லா நாட்டிலையும் வந்து இதான் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருப்போம். அதுமாதிரி பன்னாடுமோ எல்லா நாட்டிலையும் அப்படின்றது மாதிரி இதான் என்னோட அளவு அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகேங்களா. பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம் 1971 உருவாக்கிய சின்னங்கள் என்னன்னா அலகுகள் மற்றும் எஸ்ஐ. அலகுகள் மற்றும் எஸ்ஐ இது ரெண்டுத்தையும் தான் வந்து பன்னாட்டு எடைகள் மற்றும் அளவீடுகள் பணியகம் வந்து பிஐபிஎம் வந்து உருவாக்குனது. என்னன்னா 1971 அலகுகள் மற்றும் எஸ்ஐ அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. சர்வதேச அளவில் அளவீட்டிற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகளின் அமைப்பு எது அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் தி யூனிட் பிரெஞ்ச். ஓகேங்களா. சிஸ்டம் இன்டர்நேஷனல் தி யூனிட் பிரெஞ்ச். சர்வதேச அளவில் அளவீட்டிற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகளின் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் தி யூனிட் பிரெஞ்ச். அப்படி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா எஸ்ஐ யூனிட் அப்படின்னு சொல்கிறோம்ல, எஸ்ஐ சிஸ்டத்துக்கு எஸ்ஸும் இன்டர்நேஷனல் தி அப்படின்றதுக்கு ஐயும் யூனிட் எஸ்ஐ யூனிட் சொல்கிறோம்ல, எஸ்ஐ யூனிட் எங்கே இருந்ததுன்னா பிரெஞ்சு நாட்டில். ஓகேங்களா. சர்வதேச அளவில் அளவீட்டுக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அளவுகளின் அமைப்பு எது அப்படின்னா சிஸ்டம் இன்டர்நேஷனல் தி யூனிட் பிரெஞ்ச். ஓகேங்களா. சமீப காலம் வரை பரவலாக பயன்பாட்டில் உள்ள அலகுகள் அமைப்பு எவை அப்படின்னா சிஜிஎஸ் அமைப்பு ஒன்று, எஃபிஎஸ் அமைப்பு ஒன்று, எம்கேஎஸ் அமைப்பு ஒன்று. மொத்தம் 3 அமைப்புகள். சமீப காலம் வரை பரவலாக பயன்பாட்டில் உள்ள அலகு அமைப்புகள் எவைனா சிஜிஎஸ், எஃபிஎஸ், எம்கேஎஸ். மொத்தம் 3 அமைப்புகள். சரிங்களா. அலகுகள் அமைப்பு என்பது டேஷ் என்பர். அடிப்படை அலகுகள் மற்றும் பெறப்பட்ட அலகுகள் என்பது. ஏற்கனவே இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். அடிப்படை அலகுகள் மற்றும் பெறப்பட்ட அலகுகளை டேஷ் அமைப்பு என்பர் அப்படின்னு கேட்டது. அலகுகளின் அமைப்பு என்பர் அப்படின்னு சொல்லி படிச்சிட்டோம். அலகுகளின் அமைப்பு என்பது டேஷ் என்பர். அலகுகளின் அமைப்பு எப்படி கூப்பிடுவாங்கன்னா அடிப்படை அலகுகள் மற்றும் பெறப்பட்ட அலகுகள்னு சொல்லுவாங்க. அடிப்படை அலகுகள் பெறப்பட்ட அலகுகள் எப்படி சொல்லுவாங்கன்னா அலகுகளின் அமைப்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்படியும் கேட்கலாம் கொஸ்டின், அப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். சரிங்களா. சிஜிஎஸ் அமைப்பு எதனுடன் தொடர்புடையதுன்னா சென்டிமீட்டர், கிராம், வினாடி. இந்த சின்றது என்னது சிஜிஎஸ் அப்படின்னா சினா சென்டிமீட்டர், ஜினா கிராம், எஸ்னா வந்து செகண்ட்ஸ், அதுதான் வந்து வினாடின்னு தமிழில் இருக்கு. ஓகேங்களா. சிஜிஎஸ் இப்படியே ஞாபகம் வச்சுங்க. சிஜிஎஸ் அமைப்பு வந்து சினா வந்து சென்டிமீட்டர், ஜினா வந்து கிராம், எஸ்னா செகண்ட்ஸ். அதே மாதிரி எஃப்பிஎஸ் அமைப்பு அப்படின்னும் போது எஃப்னா ஃபீட் அடி, பினா பவுண்டு, எஸ்னா செகண்ட், அதான் அடி, பவுண்டு, வினாடி. ஓகேங்களா. ஃபீட்டு, பவுண்டு, செகண்ட்ஸ், அதான் எஃப்பிஎஸ் அமைப்பு. எதனோட தொடர்புடையதுன்னா அடி, பவுண்டு, வினாடியோட தொடர்புடையது. அதே மாதிரி எம்கேஎஸ் அமைப்பு எதனோட தொடர்புடையது அப்படின்னா எம்னா மீட்டர், கேனா கிலோகிராம், எஸ்னா செகண்ட். மீட்டர், கிலோகிராம், வினாடி இதனோட தொடர்புடையது எம்கேஎஸ் அமைப்பு. ஓகேங்களா. சமதள கோணம் மற்றும் திட கோணம் இவை இரண்டும் டேஷ் அளவுகள் அப்படின்னா பரிமாணமற்ற அளவுகள். சமதள கோணம் மற்றும் திட கோணம் இவை இரண்டும் பரிமாணமற்ற அளவுகள். சரிங்களா. அடுத்தது நிறைக்கான எஸ்ஐ அலகு என்னன்னா நிறைக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம். நிறைக்கான எஸ்ஐ அலகு கிலோகிராம். நேரத்தின் எஸ்ஐ அலகு அல்லது காலத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டா வினாடி. நேரத்தின் எஸ்ஐ அலகு அல்லது காலத்தின் எஸ்ஐ அலகுன்னு கேட்டா வினாடி. மின்சாரத்தின் மின்னோட்டம் எஸ்ஐ அலகு மின்னோட்டம் ஆம்பியர். மின் ஓட்டம் அப்படின்னா ஆம்பியர். மின் ஊட்டம், ஊட்டம்னா ஊட்டுறது ஞாபகம் வச்சுங்க. ஊட்டுறதுனா கூழ ஊட்டுறாங்க, அப்ப கூலும் வருங்க. ஓகேங்களா. மின் ஊட்டம்னா கூலும், மின் ஓட்டம்னா ஆம்பியர். ஓகேங்களா. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு மோல். ஒரு பொருளோட அளவை அளக்கிறதுக்கான எஸ்ஐ அலகு என்னன்னா பொருளின் அளவின் எஸ்ஐ அலகு மோல். எஸ்ஐ அலகு அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. எஸ்ஐ அலகு நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 1971. அறிமுகப்படுத்துறது 1960, நடைமுறைப்படுத்துறது 1971. எஸ்ஐ முறை எதனுடன் தொடர்புடையது அப்படின்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி எம்கேஎஸோட தொடர்புடையதுன்னு வச்சுக்கோங்க. எஸ்ஐ முறை எதனுடன் தொடர்புடையதுன்னா மீட்டர், கிலோகிராம், வினாடி. மீட்டர்னா எம், கிலோகிராம்னா கே, வினாடினா செகண்ட், எஸ், எம்கேஎஸ். ஓகேங்களா. மின் எதிர்ப்பை அளவிட பயன்படும் சாதனம் எது அப்படின்னா ஓம் மீட்டர். ஓகேங்களா. மின் எதிர்ப்பை அளவிட பயன்படும் சாதனம் எதுனா ஓம் மீட்டர். 1790 மெட்ரிக் அலகு முறை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரான்ஸ். மெட்ரிக் அலகு முறை எந்த நாட்டால் உருவாக்கப்பட்டதுன்னா பிரான்ஸ் நாட்டால் 1790. சரிங்களா. எஃப்பிஎஸ் அலகு முறை எந்த நாட்டுடன் தொடர்புடையதுன்னா இங்கிலாந்து, பிரிட்டிஷ். ஓகேங்களா. இங்கிலாந்து வந்து பிரிட்டிஷ்னா சொல்லுவோம், பிரிட்டிஷ் இங்கிலாந்துன்னு சொல்லுவோம். ஓகேங்களா.
மெட்ரிக் அலகு முறையில் வராதது எதுனா எஃபிஎஸ். மெட்ரிக் அலகு முறையில் வராதது எது? எஃபிஎஸ். துணை அலகுகள் வழியே அலகுகளாக மாற்றப்பட்ட ஆண்டு 1995. துணை அலகுகள் வழி அலகுகளாக மாற்றப்பட்ட ஆண்டு. துணை அலகுகளை வழி அலகுகளாக மாற்றினது எப்பன்னா 1995. மின்னூட்டம். மின்னூட்டம் ஏற்கனவே பார்த்தோம்ல. மின்னூட்டம்னா கூலும். மின்னூட்டத்தின் எஸ்ஐ அலகு கூலும். வெப்பத்தின் அலகு என்ன? ஜூல். வெப்பத்தின் அலகு என்ன? ஜூல். ஒளிச்செருவி. ஒளி சின்னெலி. சின்னெலினா எலி சின்னதான் இருக்கும். அப்போ எலி தான் கீச் கீச்சுன்னு சவுண்ட் விடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சின்னெலி எலி. எலி சின்னதாக இருக்கும். சவுண்டு கீச் கீச்சுன்னு விடும். அதனால சவுண்டு ஞாபகம் வச்சுங்க. ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு. சவுண்டோட எஸ்ஐ அலகு என்னன்னா டெசிபிள். ஒளி அதிர்வின் அலகு என்னன்னா ஹெர்ட்ஸ். ஒளி அதிர்வின் அலகு ஹெர்ட்ஸ். ஓகேங்களா? ஸ்கேலாரின் மற்றொரு பெயர் என்ன? திசையிலி. ஸ்கேலாரின் மற்றொரு பெயர் திசையிலி. இடப்பெயர்ச்சியின் அலகு. இடப்பெயர்ச்சியின் அலகு என்ன? மீட்டர். இடப்பெயர்ச்சியின் அலகு மீட்டர். பார்ட் 1ல ஒரு 46 கொஸ்டின் பார்த்துருக்கோம். பார்ட் 2ல இருக்க யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ல இருக்க அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா? சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.